வேதாரண்யம் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த வெளிமாவட்ட மீனவர்களை கோடியக்கரை மீனவர்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாஜியிடம் கேட்கலாம். விவரங்கள் ராஜாஜி. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கோடியக்கரையில் அக்டோபர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை மீன்பிடி சீசன் காலமாகும். இந்த காலகட்டத்தில் பல்வேறு மாவட்ட மீனவர்கள் இங்கு வந்து தங்களுடைய குடும்பத்தினருடன் மீன்பிடி தொழில் செய்து வருவது வழக்கம். இந்த நிலையில் வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் வெளி மாவட்ட மீனவர்கள் வருவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து கோடியக்கரை மீனவர்களுக்கும் ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம், வெள்ளப்பள்ளம், வானவன், மகாதேவி மீனவர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 15 நாட்களுக்கு முன்பு வேதாரண்யம் தாலுகா அலுவலகத்தில் கோட்டாட்சியர் அமிதாப் குப்தா தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் வெளி மாவட்ட மீனவர்கள் இங்கு வந்து தங்கி மீன்பிடிக்க வேதாரண்யம் தாசில்தார் வடிவழகன் தடை விதித்து இருந்திருந்தார். இந்த நிலையில் சீசனுக்கு முன்கூட்டியே வந்திருந்த ஒரு சில மீனவர்கள் கோடியக்கரையில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்தனர். வெளி மாவட்ட மீனவர்கள் இங்கு வந்து மீன்பிடிப்பதற்கு வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்று கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட படகுகளை வேதாரண்யம் பகுதி மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சிறைபிடித்து ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இதனால் 2 கிராம மீனவர்கள் இடையே பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. கோடியக்கரை கடற்பரப்பில் 12 படகுகளையும் அதில் இருந்த 25 மீனவர்களையும் சிறைபிடித்திருப்பது இந்த பகுதியில் பதட்டத்தை உருவாக்கி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.